ஓட்டங்க. அந்த பால தேய்ச்சின்னு இருக்காங்க. அருமைங்க, அருமையான ஓட்டம், அருமைங்க, அருமை, சரியான ரன்னிங், சரியான ரன்னிங். கால ராட்டா தேய்ச்சின்னு இருக்காங்க வினோத்தன. 2 ரன் ஓட்டம். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. 2 விக்கெட் இழப்பிற்கு. மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா பால் எப்படி குத்துருங்க, பாயிண்ட்ல போட்டு போயிட போறீங்க. அப்புறம் நாத்தியம் விளையாட்டுக்கு பால் எத்தனை வர போறீங்க. அந்த பால அம்பேர் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா பாலை வாங்கிடுங்க கையோட. பால் இங்க வந்து காணும் போது அடுத்ததாக பால் தகுதி 2 பால். முரளிதரன் அவர் ஸ்பின்னுக்கு ஸ்பீடு அது மாதிரி தான். ரன் எத்தினி 10. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. 2 விக்கெட் இழப்பிற்கு. பிரபா விட்டுவிட்டார். சிறந்த பேட்ஸ்மேன் அவரு, திறமையான பேட்ஸ்மேன். அதை இப்ப பார்த்திருப்பாங்க ரீப்ளேல. நீங்க 8 வீடியோ போட்டுங்க உங்களுக்கு நீங்களே. அருமையான பந்துங்க. முரளி அவர்கள் அருமையாக வீசுகிறார் பந்து. எல்லாரும் முன்னாடி பார்க்காதீங்க, பின்னாடி ஸ்டெம்புக்கு பின்னாடி ஒரு சிங்க குட்டி நிக்குது பாருங்க. பாண்டி அருமைங்க, 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 அருமையான ரன். கிட்ட போனாலே ஓடிறாங்க. திரும்ப கோலமாவு போடணும் போல இருக்கு. இவங்களுக்கு மட்டும் கோலமாவு தான் கலையுது இவங்க ஓடுற ஓட்டத்துல. பாலாஜி பேரு இவரு. அருமையான கட் ஷாட்டுங்க. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், இன்னொரு ரன் ஓடுறாங்க. வானவெடி ஓடு 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 ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. கல்லு பிள்ளை வச்சு வச்சுக்கிறீங்க. தமிழக வெற்றி கழக இந்த டோர்னமெண்ட் நடத்தப்படுகிறது. தளபதி விஜய் பிறந்த நாள் முன்னிட்டு டிபிஎல் டோர்னமெண்ட் பேட்ஸ்மேன் பேருங்க பாண்டி, பல்லாவர பாண்டி, பலவத்தாங்கல் பாண்டி பேட்ஸ்மேன் பாண்டி அவர்கள். ராபின் உத்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஊத்தப்பா மேலிக்கிறாரு, உத்தப்பா மேலிக்கிறாரு அவரு. பார்க்கலாம், அவரோட ஆட்டத்துக்காக நாங்க வெயிட்டிங். அருமையான பந்து முரளி அவர்கள். ஓவர் தரல. போங்க போங்க. நியூ பேட்ஸ்மேன் வாங்க, நியூ பேட்ஸ்மேன் வாங்க வாங்க. 14 மேட்ச் இருக்கு. டக்கு டக்குன்னு வாங்க. நியூ பேட்ஸ்மேன் கரண், கர்ணக்கிழங்கு கரண். அடுத்தது அவுட் அவுட் அவுட். நான் கர்ணக்கிழங்கு கலல் தான். அம்பையர் முடிவு இறுதியானது, உறுதியானது. அம்பையர் கிட்ட எதுவுமே பேசாதீங்க. கேமரா இருக்கு. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. 4 விக்கெட் எடுத்திருக்கு. 14. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. மூன்றாவது ஓவர் வீசப்படுகிறார். மணி, பாட்டல் மணி, நேர்நகர் மணி. சிறப்பாக
ஃபீல்டு மிஸ்டேக் தான் அது ஃபர்ஸ்ட் ஓவர். ஒரு சைடுல தூணுமே நின்று இருக்காருங்க. அவரோட மிஸ்டேக் ஒரு கால் நோ மட்டும். இந்த மேட்ச் இன்னும் 6 வரல. வானவெடியை இன்னும் பார்க்கவில்லை. வானவெடி பார்த்தா தான் விறுவிறுப்பா போவோம் மேட்ச் பார்க்கறதுக்கோ. அருமையான அம்பர் கம்மடி உங்களுக்கு 6 தான் வேணும். அந்த அணியில பெருமாள் ஒருத்தர் இருக்காரு. அப்படி அவரை ஒழிச்சு வச்சிருக்காங்க அவங்க. அருமையான பந்து, கிரேட் பால். ஆள் அந்த காலத்து ஒரு பால் யோசிச்சு போடுறாரு. ஸ்பெல் பாருங்க எப்படி இருக்கு அவர் பொறுத்து. அகல பந்து உங்கள் எதிரி 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 எதிரி. தமிழக வெற்றி கழகம்ல இருந்து நம்மளை சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி எல்லாருமே நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அந்த கட்சிக்கோசம். டிவிகே விஜயின் கட்சி. அது முன்னாடி அருமையான ஷாட்ங்க. பிரஷர் அந்த போலர் பால் பால் பாய்ஸ் பால் எடுக்க போங்க. பால் பாய்ஸ் என்னடி இருக்காங்க உண்டி இருக்காங்க மேல போச்சு. அம்பர் பால் உண்டி லைட்டா பா பி சந்துல போங்கப்பா. பால் பி சந்துல போங்க. பால் எடுக்க அருமையான ஷாட்டுங்க. அவர் இப்படி ஓட விட்டீங்கன்னா அவர் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துருவார் 2 அடிக்குள்ள. பிரேம் அப்படி ஓடுவார் அவரு. இந்த பால் அருமையான பந்து கொஞ்சம் முன்னாடி ஃபைட் போட்டுருந்தா கேட்ச் தான் அது. No ball. Miss fielding. இது உங்களுக்கு இலவச அடிக்காம உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போலாம். வெயிட் பண்ணி ஆடலாம். 4 பால் இலவச பந்து. அங்க பாருங்க எதுவும் தெரியல. ஒரு பால் பின்னாடி போயிடுங்க. அந்த சந்துல போயிடுங்க. பால் போனது. ஆஹா வாரி பால் பாய்ஸ் பாத்தியா. வெயிட் பண்ணுங்க. பால் பாய்ஸ் கேப்டன் ஹரி குழந்தைக்கு கழு நஷ்டம் கண்டிப்பா சின்ன வந்துட்டா. அருமையான ஷாட்டுங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவுமே கவலை வேணாம். அவர் பாருங்க உங்களோட டபுள் வயசு அதிகமா இருக்கு. அவர் அருமையான ஸ்டெம்பிங். அடுத்தது யுவராஜ் புருஷோத்தமன் போன மேட்ச்ல 2 6 அடிச்சு மேட்சை திருப்பினாரு. அது யார் தெரியுமா? ஐடியா பேட்டர் கரண்.
அவர் ஓவரில் ஆடிது கஷ்டம். அவர் யோசிச்சு போடுவார் அவரு. ஆனா அவர் ஓவர்லயே அடிச்சிட்டாரு அவரு. ஓவரே முடியல சொல்லுவாங்க. ஏய் உனக்கு மேட்ச் எப்போ அப்போ போவா ஸ்கோர் ஓவர் முடிஞ்சா ஸ்கோர் பாருங்க. மண்ண அளவு எடுத்து அடிக்க போறாரு அவரு. காத்து எந்த பக்கம் வீசுதுன்னு அப்புறமா வாங்கலாம். கணக்கு பண்ணுங்க புத்திசாலி யோசிங்க. அண்ணன் சாலன் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருக என வரவேற்கிறோம். அருமையான பந்து. அம்பர் கரெக்டா பாக்குறாங்கப்பா. அம்பர் கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. அம்பர் கரெக்டான அம்பர். புது அம்பர் தான். வெளியே வந்து இறக்கிறது. ஒரு ஆளுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறோம். அவருக்கு சாப்பாடு மட்டுமே பிரியாணி 8 பொட்டில சாப்பிடுவார் அவர். பாருங்க பாருங்க அவர் பானைய. அம்பர் ஜூஸ் சொல்லிட்டீங்களா? கிரேட் பந்து. அருமையான ஃபீல்டிங். ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. 3 ஓவரில் 30 ரன்கள். ஐந்து விக்கெட் இழப்பிற்கு அதிரடி மன்னன் பிரபா. உனக்கு 50 ரூபாய் பெட்ரோல் போட்டு என் வீட்டானது உனக்கு கூட்டிட்டு வந்தேன் நானு. பாருங்க என்ன ஓடியாரு. யாரு ஓடியாரா ஏதாவது தெரியுதா? 30. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. 5 விக்கெட் இழப்பிற்கு. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள வராதீங்க. ஆறு உள்ள வராதீங்க. நேர்நகர் அரியன் அவர்களை தண்டியார்பேட்டை காத்தான என மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார். அரியா அவர்கள் இந்த காலத்து அரியன் அப்பத்துல அவர் இல்லாம கூட பாத்தலாம். பல்ல கேப் எல்லாம் பார்க்கவும் முடியாது. தூங்கும் போதே கேப் போடுவார், குளிக்கும் போது கேப் போடுவாரு. அவர் கேப்போடு தான் இருப்பாரு. மாக்கா பாக்க எப்படி கண்ணாடியோ அது எனக்கு கேப்பு. என்னாச்சு? கோலமாவா? கோலமா ஒயிட் லைன் கோலமா தான் காலி ஆகும். எப்ப ஆகாஷா மதன் ஒரே கோடு போட்டுருப்பா கையில. உங்கள்ட்ட பாக்குது. போப்பா லெப்ட் பாப்பா. அடே போ மதன் எங்க அப்படியே வா. 2 பக்கமும் போடு. அப்படியே அந்த ஸ்ட்ரைக்ல ஒண்ணு போடு. அடுத்த மாசத்துக்கு தேவைப்படும். அங்க கொஞ்சம் போட்டு விடு. நான்காவது வீசப்படுகிறார். என்ன ஐட்டங்களோ 70 பிளாக்கினிலே தெரிந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அருமையான ஷாட்டுங்க. ஓடிதான் எடுக்கணும். ஓடிதான் அடிக்கணும். பால் கீழே ஒண்ணுனா ஓடிதான் அடிக்கணும். ஒரு எண்ணா கண்டத்தை வந்து தாப்பினார் பிரேம். பந்தல் உள்ள ஊங்குதுன்னா ஒரு எண்ணு. ஃபுல் டாஸ் போனா கூட ஒரு பாண்டி வெளியே வந்து ஊங்கதான் ஓடி அடிக்கணும் தான் சொல்லுவாங்க. இருவரும் எதிரணியாக விளையாடி கொண்டிருக்கும் தருணம். காணாத காட்சியை கண்டு கொள்ளுங்கள். அடுத்த மேட்ச் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச். அந்த டீம் டிரான்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னு நீங்க கிளாஸ் போட்டுருங்க. டிசிஷன் உடனே சொல்லுங்க. ஓகே. எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி
அருமையான பந்து தீனா. ஹர்திக் பாண்டியா தீனா. அவரே 3 டிஜிட்டல் நம்பர் வச்சிருப்பாரு, இவரே 3 டிஜிட்டல் வச்சிருக்காரு. கில்லா கில்லா அவரை போயிட்டு யாருப்பா இந்த மணி? யார் மணி? போலிங்கே போடுறாரு, ஃபீல்டிங்கே நல்லா பண்றாரு. உருவத்துக்கும் அருமையான மணி. ஓகேங்களா? வார்னிங்கா இல்ல அவுட் டிசிஷன் இப்பவே சொல்றீங்க. மேட்ச் டேக்கர் ஓடுனா இல்ல அம்பர் பேசுங்க, அம்பர் பேசுங்க, அம்பர் பேசுங்க. எதா இருந்தாலும் அம்பர் பேசுங்க, அம்பர் பேசுங்க, அம்பர் மட்டும் பேசுங்க. அம்பர் கிட்ட யாருமே பேசாதீங்க. வர அங்கிருந்து வர ஒருத்தர் லாஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வராம பேசுது வந்துட்டாலும் போடுவானா? ஆக்ஷன் அவுட் வார்னிங். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அவுட் வார்னிங் இருக்கு. டீமுக்கு ஒரு வார்னிங் மட்டும் தான் இருக்குது. ஆக்ஷன் அவுட் ஒரு வார்னிங் தான் இருக்கு டீமுக்கு. பிளேயருக்கு வார்னிங் இல்ல, டீமுக்கே ஒரு வார்னிங் தான். ஒரு பிளேயருக்கு ஒரு வார்னிங் தர முடியாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அவனை குத்தி எனக்கு கூட சண்டை போடாதுங்க. ஓடி ஓடி வழி விடுங்க. பால் வந்து ஓட வழி விடுங்க. தேடுங்க தேடுங்க. 2 ரன் ஓட்டம். வலி விட்டுருங்க. பால் வந்தா வலிச்சு வெளியே போடுங்க ஐயா. வலிச்சு வெளியே போட்டு பால் எடுங்க. அரியனா 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 இப்படி வந்துரு. அவ்வளவு பேர் உட்கார்ந்து சோபா போட்டு கேமரா எதிர்க்கிறதுல உட்காராதீங்க. நல்லா உட்காராதீங்க. நல்லா உட்காராதீங்க. பாலாஜி, பிகே பாலாஜி. அது எதுக்கு வச்சாருன்னு தெரியல. பிகேக்கு மீனிங் என்ன பாலாஜி சொல்லுங்க? பிகே பாலாஜி என்ன அர்த்தம்? பிளாக் பர்லா பாலா. நான் ஒரு பாக்ஸ் நான் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தா எப்படிதான் மேட்ச் ஆடும். உதிரி உங்கள் எதிரி. அருமையான போலருங்க தீனா. பேட்ஸ்மேன் சரி, போலர் சரி, ஃபீல்டர் சரி. ஒரு பாக்ஸ் இதெல்லாம் யாரனா அனுப்பிச்சு பாரிஸ்ல அழகா வாங்கிட்டு வந்து நான் சொன்னது வந்து ஓடிதான் பாருங்க. ஓடி எவ்வளவு நேரம் ஓடல. அதே இடம் கால்ல சக்கர கண்ண மாதிரி ஓடினாருங்க. உள்ள புடல மேலே ஓடு விடாத. அருமையான ஓட்டம், 2 ரன் ஓட்டம். அருமையான ஆட்டம். அடேங்கப்பா பிரிஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அடேங்கப்பா பாரிஸ் கூட போட்டாவலனா 2 பால் டாக்ஸ் ஓடுனா யார் வாங்கி கொடுத்தீங்க எனக்கு கணக்கு சொல்லுங்க. 4 பாக்ஸ்ல ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ். நான் தான் வாங்கி கொடுத்தேன். அவன் வந்துன்றான். அவன் தேடி அவர் சொல்வாரு. அவர் ஃபோன் பண்ணாரு கிட்டல. எனக்கு 2 பாக்ஸ் நான் தான் அவனை சேர்த்துனே. எத்தனை பால் இப்ப? லாஸ்ட் பால் 1 பால். அருமையான பந்து, அருமையான பந்து. தீனா அவர்கள் பெல்ல திரும்பி காட்டுறாரு. ஸ்கோர் எத்தனை? 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. 6 விக்கெட் இழப்பீடு. ஓவர் 6 ரன். அந்த அணிக்கு பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கும் அந்த அணியின் கேப்டன் சங்கர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பவர் பிளே 5வது ஓவர் பவர் பிளே. ரெண்டு ஃபீல்டர் தான் வெளியே இருக்கணும். 3வது ஃபீல்டர் வெளியே இருந்தாங்கன்னா நோ பால், ஃப்ரீ. குழு நிர்வாகத்திலும் யாரும் வராதீர்கள். யாரும் இந்த சைடு வராதிங்க. தண்ணி குடினா பின்னாடி. இங்க வந்து ஸ்கோர் பாக்குறது, விக்கெட் கேட்கறது இங்க கூட. அங்க பாருங்க அவர் போன நடந்து வருது. அவர் பிடிச்சு கட்டுங்க. அங்க எங்க அவர் ஒரே ஒரு ஊசினல் வாங்கி கட்டுங்க. அவரை கயிறுலாம் வேணாம். வந்தாரு போனாரு. ஓவர் சேஞ்சல் 5வது ஓவர் போடுது. பவர் பிளே பாஸ். லோகேஷ் அந்த இடத்துல இல்லைனாலும் இல்லாரு. அவரு எப்படியாது? சீக்கிரம் போடுங்க. டைம் இல்ல, சீக்கிரமா போடுங்க. முரளியண்ணா ஆரம்பிங்க. முரளியண்ணா குழு நிர்வாகத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஃபீல்டு நில்லுங்க. அன்னதானம் 12:30 மணிக்கு நடக்குதுங்க. சமப்பந்தி விருந்து. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கோயில் நிர்வாகம் கூறுகிறது. பவர் பிளே தெரியும். பவர் பிளே மீனிங் பவரா பிளே பண்ணோம். புரியுதுங்களா? அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஏறுது பாருங்க. கேமரா எதிர்க்க அப்படியே ஒரு கொட்டு சங்கர். அவனை
தம்பி கொட்ட ஓரமா போ, மர்த்தாண்ட போ, அங்க நிக்காத, மர்த்தாண்ட போ, மர்த்தாண்ட போ. இங்க பாருங்க, கண்டிப்பா பிளஸ் 5 ரன் தர போறோம். என்ன இஷ்யூ? லெகம் பேர் என்ன ஆகுது? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. சீக்கிரம் முடிங்க. யாரு பதில்? யார் பதில்? ஓகே, விஜயா. விஜய் பதில். கார்த்தி உள்ள இருக்கிறார். கார்த்தியா ராஜா? ராஜி. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆடுனீங்கன்னா நீங்க இந்த வாரம் இல்லாம அதுக்கு அர்த்தம் தான் மேட்ச் முடிக்க முடியும். இதெல்லாம் காலேஜ் ஓப்பன் ஆயிடும், அப்ப பசங்க எல்லாம் போயிடுவாங்க, நீங்க 8 பேர் தான் ஆட போறீங்க. அருமையான பந்து முரளி அவர்கள் அருமையாக வீசுகிறார் பந்து. அவர் பாருங்க இப்ப எங்க போச்சு பந்த பாத்தீங்களா? அடுத்து எங்க போகும் பாருங்க. அருமையான பந்து மேல போச்சா? அடுத்த பால் வெறித்தனமா போடுகிறார் முரளி அவர்கள், வெறித்தனமா. அருமையான பந்து. பாத்தீங்களா? 3 வெரிசல் எடுத்தாரு இது வரைக்கும். ஒன்னு முட்டியாண்ட போட்டாரு, ஒன்னு ஸ்டோல்டர் ஆண்ட போட்டாரு, இப்ப ஏக்கர். அருமையான ரன்னிங். 2 ரன் ஓட்டம். மிஸ் பண்ணாலே ஓடினே இருப்பாங்க அவங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலே ஓடுறாங்க. அடுத்த ரன். அன்னைக்கு தனியாக போராடி கொண்டுள்ளார் பிரேம். அருமையான போலிங். ஒரு ரன் ஓட்டம். அருமையான ஃபீல்டிங். அருமையான சைடுல போயிடுங்க, பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற தள்ளி போயிடுறாங்க. தாத்தா ஃபீல்டரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தாத்தா லுங்கி கீழே இருக்குங்க, கேமரா எல்லாம் தெரியுது. ஆர்சிபி கேப்டன், எஸ்ஆர்எச் கேப்டன் டாஸ் போட ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே டாஸ் போட்டு டிசிஷன் சொல்லுங்க. ஓகே, ஓடிதாடுங்க, வழி விட்டுருங்க. மழை. அருமையான ஃபீல்டிங். 2 ரன் ஓட்டம். ஓவர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43. 43. கேமரா சுத்தி அப்படியே வாப்பா, குறுக்குப்பேட்டை ஏறி அப்படியே பேசன் வழியா வந்து விடுவாங்க. சுகுமார், ஜெல்சா தம்பி சுகுமார், ஜெல்ஜிரா சுகுமார் வந்துள்ளார். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் இல்ல, டைம் ரொம்ப டிலே ஆகுது. பாத்தீங்களா? அவர் பாருங்க, கேப்டன் இப்படி இருக்கணுங்க. தண்ணி கேன் எடுத்துன்னு போறாரு பாருங்க. அவர் தண்ணி கேன் அங்கதான் போறாரு, இங்க தண்ணி கேன் போறாரு போல இருக்கு. கேப்டன் சங்கர் ரொம்ப டிலே. ஆனா சாப்பாடுக்கு தண்ணி தானே குடிக்கிற. பிரேம் குடிக்கிட்டோம். பிரேம் தண்ணி குடிங்க. ஆறு எதுக்கு எல்லாருமே வரீங்க? 50 ரன் அடித்தா பிரேமுக்கு 5000 ரூபாய் பரிசு உண்டு. 50 ரன் அடிச்சா.
23 ரன் வச்சுக்க, இன்னும் 27 ரன் அடிச்சா ஒரு 50ங்க. 50 ரூபாய் இல்லைங்க, 50 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் அவர் அடிச்சிருவாரு. இன்னும் 2 ரன் அடிச்சா கால் செஞ்சுரி. ஜெயிப்பா வந்துட்டாரா? ஜெயிப்பா SRH அணியின் ஜெயிப்பா, கண்டிப்பா ஜெயிப்பா. 3 விக்கெட் எடுத்தாரு, கண்டிப்பா ஜெயிப்பான். வாங்க கன்ஃபார்ம் காமெண்ட் சென்டரா ஐடியா போல ஜெயிப்பா. அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட், அருமையான ஃபீல்டிங். சுந்தர் கமிட்டி வர இருக்குது. சுந்தர் இங்க வாங்க, என்ன பண்றீங்க? இங்க வாங்க. அருமையான சூப்பர் கிரேட் ஃபீல்டிங் முரளியண்ணா, கிரேட் ஃபீல்டிங். எங்க வந்து வராரு பாருங்க, அவரு மாதாகுல் சர்ச்சாண்டு வந்து இருக்கிறார் பால, அங்க இருந்து வர்றாரு. கால் சென்சுரி அடிச்ச பிரேமக்கு நிர்வாக குழு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறது. அருமையான பந்து, அருமையான பந்து. அருமையான பந்து. யோசிச்சு போறாரு சிவிட்டு கணேஷ். இங்க வாங்க கமிட்டேண்ட் வாங்க, சிவிட்டு கணேஷ் தலை மேல கை வைக்கிறேன். இங்க வாங்க சிவிட்டு கணேஷ், இங்க வாங்க, இன்ஸ்டா ரோல் மாடலுங்களா, இங்க வாங்க வாங்க, இது வாங்க. அருமையான ஷாட். ஓடுங்க ராஜா, ஓடி அடிக்கணும். இந்த ஆட்டத்தை பார்க்க சவுத் ஆப்பிரிக்கா இருந்து ஆல்பி மோர்கல் கிளம்பி வந்திருக்காரு. எல்லாம் பாக்குறவங்க பாத்துங்க, ஆல்பி மோர்கல் பாத்துங்க, இந்த மேட்சுக்காக ஆல்பி மோர்கல். என்னது எத்தனை பால் இருங்க? அருமையான பந்து தீனா அவர்கள். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 47, 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆர்குமெண்ட் அம்பரீஷ் இங்க வாங்க. எங்க போறீங்க அம்பரீஷ்? எங்க போறீங்க? வாங்க வரும்போது பார்சல் டீ வாங்க, ஒரு கப்பு வந்து ஜல்சா குழந்தை சாப்பிடாம பாருங்க, வலிச்சுட்டு இருக்காங்க. குரல் குப்பா, கொடூர குப்பா உங்களை வரவேற்கிறது குழு கமிட்டி. பாலாஜி, BK பாலாஜி. ஐயோ, எதுக்கு அவரு வந்தாரு, எதுக்கு இருக்கிறாரு, இன்னும் போக எதுவுமே தெரியல. 47 லாஸ்ட் ஓவர் இசப்படுகிறார் போட்டியின். அருமையான உங்கள் எதிரி அம்பர் கரெக்டான அம்பர் நடுவர் உறுதியானது. RCB கேப்டன் வாங்க, இங்க வந்துருங்க. SRH கேப்டன் உங்களுக்கு அதேதான். டிரான்ஸ் பண்ணணும். ஓகே மேட்ச் முடிஞ்ச உடனே இங்க வந்துருங்க. பிளஸ் ஒரு ரன். ஒரு அருமையான ரன்னிங். RR 50 ரன்கள் தாண்டி அடித்து விட்டது. RR அதற்கு ஊடுகோலாக இருந்த பிரபாகருக்கு
அணியின் நிர்வாகம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறது. அருமையான பந்து. விக்கெட் கீப்பிங் பண்ணாரு, அப்புறம் பேட்டிங் பண்ணாரு, இப்ப போலிங் பண்றாரு. அவர் எல்லாத்தையும் பண்ணுவாருங்க. படாத அருமையான பந்து, அருமையான பந்து, கிரேட் பால். குப்பை இதோ பாருங்க, இந்த குப்பைன்னு பாருங்க. எப்பா என்னடா குப்பை, தெரு குப்பையா ஏக்கர் குப்பையா இல்ல அகலப்பந்து. போன மேட்ச் அந்த அணில 2 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்த ஆந்த இந்த டீம் இன்னும் யூஸ் பண்ணல. அகலப்பந்து, அகலப்பந்து, அகலப்பந்து. அருமையான உங்களுக்காக ஒரு சாய்ஸ். பிரபா திரும்பி கூட இறக்கி விடலாங்க. பிரபா ஆர்ஆர் டீம் திரும்ப இறக்கி விடலாம். அது நான் உங்களுக்கு ஆஃபரா தரேன். சரிங்களா? 27 கழக தலைவர் அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் டிபிஎல் கிரிக்கெட் போட்டி மாவட்ட செயலர் வி சிவா அவர்கள் வாழ்த்துகிறோம். இதுல எதுவுமே தெரியாம மாத்தேன், ஜூம் பண்ண முடியல யூடியூப்ல. அகலப்பந்து, அகலப்பந்து, அகலப்பந்து. அருமையான அருமையான பந்து, அருமையான பந்து. ஒரு ரன் ஓட்டம். சொல்லுங்க. ஆர்சிபி கேப்டன் பிளஸ் எஸ்ஆர்எச் கேப்டன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருமையான பந்து, அருமையான பந்துங்க, அருமையான பந்து. கிரேட் பால், கிரேட் கிரேட் கிரேட். கடைசி பந்து, கடைசி பந்து. இந்த போட்டியின் முதல் பாதி கடைசி பந்து. அருமையான பந்து. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஆர்சிபி கேப்டன் எஸ்ஆர்எச் கேப்டன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிரான்ஸ்போர்ட் ஆர்சிபி கேப்டன் கேப்டன் ஆறாவது அணியின் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 57 58 அடிச்சா 58 இந்த டார்கெட். டார்கெட் இன் 58. டார்கெட் 57 தான. 57 டார்கெட், 57 57 டார்கெட் 57. ஜிடி 57 ரன் அடித்து விட்டால் வெற்றி பெறுவீர்கள். அப்படி அடிக்கலன்னா ஆர்ஆர் வெற்றி பெறுவார். வாங்க வாங்க. ஆர்சிபி கேப்டன் 57 டார்கெட் 57 அடித்தா வெற்றி. ஆர்சிபி கேப்டன் உங்களோட ஸ்கோர் 56, ஆர்ஆர் ஸ்கோர் 56. 57 அடிச்சா வின்னு. 6 ஓவர் முடியுமா 47 ரன்னு.
இந்த ஓவர் 9 ரன்னு. ஆர்சிபி கேப்டன் வந்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் கேப்டன் வாங்க டிரான்ஸ் பண்ணோம். உங்க வண்டி கீழே சாஞ்சிச்சு பாருங்க. என்எஸ்சி இங்க பாருங்க. உங்க வண்டி வந்து என்னன்னு பாருங்க. பெட்ரோல் டேங்க்ல இருந்து வந்து பெட்ரோல் ஊத்தி பாருங்க. வாங்க டாஸ் போடுங்க. ஜூன் 22 தளபதி விஜய் அவர்களின் பிறந்த விஜய் இல்ல கழக மாபெரும் கிரிக்கெட் போட்டி முதலாம் ஆண்டு. உங்களுக்கு வருஷம் நடத்தலாம். இத டிபிஎல் இதற்கு முழு ஒத்துழைப்பு எஸ்ஆர்ஹெச் டிரான்ஸ்வின் சிவா வடசென்னை மாவட்ட தலைவர் சிவா வாழ்த்துகிறோம். சார்பாக பகுதியின் செயலாளர் பாலம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அரவிந்த் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த ஃபீல்டிங் வந்துருங்க. ஆர்ஆர் சீக்கிரம் ஃபீல்டிங் வாங்க. ஆர்ஆர் ஃபீல்டிங் வந்துருங்க. ஆர்ஆர் சீக்கிரமா. அப்புறம் ஓவர் கம்மி பண்றோம். 6 ஓவர் ஆகி வாங்க 7 ஓவர் வந்து 8 ஓவர் ஆகும். 8 ஓவர் எதுக்காக அவ்வளவு பேர் தூக்கி தண்ணி இங்க வாங்க ஸ்டேஜ் உள்ள வாங்க. ஆர்ஆர் ஃபீல்ட் வாங்க. ஜிடி கமாண்ட் த பேட்ஸ்மேன். டேய் 10 ரூபாய் ஜிடிபிடி மேட்ச் தண்ணி தொட்டி அந்த சிக்னல் உள்ள வால்டெக்ஸ் ரோட் அந்த கிரவுண்ட் உள்ள போறல தண்ணி தொட்டி அது உள்ள போய்ட்டு லாஸ்ட் 2 பேரை வாங்க. அப்படியே 2 பேரை வாங்க. வாங்க அப்போ என்ன ப்ரொபோஷனல் கிரிக்கெட் மாதிரி பாத்தீங்களா? அவர் பாருங்க அது தெரிஞ்சுங்களா? அவர் இன்னும் பேட்லாம் கட்டல. அது கட்டி வந்து நிப்பாரு இப்போ கொஞ்ச நேரத்துல. பேடு கார்டு எல்லாது ப்ரொபோஷனல் கிரிக்கெட் மாதிரி இன்னிங்களா இருக்குது பாருங்க. 4 ரோடு வரல. அது வேலை காரணத்தால் நேற்று அவரை சந்திக்க முடியவில்லை. டுடே ரீஎன்ட்ரி அந்த சந்தி வேலையின் காரணத்தால் டில்லி பாபு டும் 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 ஜிடி பேட்டிங் ஜெயிப்பான். அந்த டீம் அவன் இருக்கு ஜெயிப்பான். அது கண்டிப்பா ஜெயிப்பான். பால் கொடுங்க. வேற பால் என்ன கொடுங்க. இந்த பால் பாக்ஸ் தம்பி பாக்ஸ் அது என்ன சொல்ல நீ எது இங்க போ. ஆர்சிபி பிளேயர் அட்வொகேட் பிரபா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரபா ஐயோ அவரு அருமையான ஆல்ரவுண்டர். இவ்வளவு நேரம் வந்தா கேமரா மறைக்கல. அவருக்கு மறைக்காது. எல்லாருக்கும் கேமரா மறைச்சு அவர் மட்டும் மறைக்க. ஏன்னா அவர் உருவம் அவ்வளவுதான். ஏன்னா கேமரா மேல தூக்கி நிக்குது. அவர் பாருங்க கீழே பூந்து வந்துட்டாரு. குள்ள பிரபா சிறப்பாக விளையாடிய பாலாஜன் எக்கனாமி ஸ்டைக் மீண்டும் பாலாஜி பர்கத் பிரிஞ்சு பாலாஜி 10 ரூபாய் முட்டை. கெட்ட வார்த்தை பேசாதடா. 10 ரூபாய் முட்டை தான் சொன்னா தவறா. ஓப்பனிங் யாருப்பா? முருளியன் அடிக்கிற ஒரு ரன்னுக்குமே 2 ரூபாய்ப்பா. 10 ரன் ஆச்சா 20 ரூபாய். 20 ரன் அடிச்சா 40 ரூபாய். சாமி என்ன சாமி தானா தற்கொலை ஆயிட்டாமே. யூடியூப்ல பார்த்த சாமி தானா தற்கொலை ஒண்ணுமே பண்ணலங்க. அவரு எதுவுமே பண்ணல. அவரை ஜாலியா பேசலாம்னு சொல்லி பிரேம் கிட்ட பேச போனாரு. அதுக்குள்ள அவுட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? பிரேமே கேப் நல்லா இருக்குது எவ்வளவு கேட்கதான் போனாரு. அதுக்குள்ள எங்க விக்கெட் கீப்பர் பாண்டி அவர் அவுட் பண்ணி விட்டு இது ஒரு விக்கெட்ட்டாங்க. பாமா அவரு எவ்வளவு ரேட்டு கேட்க போன்ற தப்பா சொல்லுங்க. அதை பத்தி அவரு என்ன இல்லைன்றீங்களா? ஆமா ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. இந்த விக்கெட் வந்து உண்மையிலுமே சொல்றேன் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அழகு கிடையாது. அவர் கேப் ரேட்டு கேட்கறதுக்குள்ளயோ இது மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யோகேஷ். நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிற பேர் என்னப்பா? உதயகுமாரா? அம்பையர் ஆகாஷ் விக்கெட் அப்பங்க டைட் அம்பையர் அப்படியே ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவரோட எதிர்பார்க்கும் டில்லி பாபு அடுத்த மேட்ச் ஆடுறாருமா. டில்லி பாபு
ஆகாஷ் ஆகாஷ் எங்க இருந்தாலும் அம்பேர் ஆகாஷ் இங்க வாங்க போயிட்டானா டேய் பெஞ்சா இங்க வாடா வாங்க லெக் அம்பேர் அம்பேர் தி சேஞ்ச் விக்கியானா சந்தோஷ் பனியன போடுங்க சந்தோஷ் பனியன போடுங்க வெயிட் பனியன போடுங்க அந்த பனியன 15 பேர் யூஸ் பண்ணிட்டாங்க மேட்ச் முடிஞ்சு இங்கே கொளுத்தி போடுங்க அந்த பனியன மேனுவல் ஸ்கோர் எழுத ஒரு ஆள் வாங்க யார் அது யாருக்கு பதிலா கணேசா ஆகாஷ் ஸ்கோர் எழுதுறா வாடா ஓகே பாண்டிக்கு பதிலா ஓகே ஓப்பனிங் யோகேஷ் பவுலிங் இளவரசா அவர்கள் எழுதுறா மச்சான் சிறப்பான ஷாட் வந்து ஆரம்பம் புது பால் பழைய பால்லாம் பார்க்க மாட்டாமா எந்த பால் போட்டாலும் அடிப்பாமா அவன் எந்த பால் போட்டாலும் எனக்கு கீஞ்ச பால் போட்டா கூட அவன் அடிப்பாமா பீர் பால் போட்டு அடிப்பாரா பீர் பால் அந்த காலத்து கதை இது ஒரு பீர் பால் புகழ் பெற்ற பிளேயர்மா ஸ்ட்ரைக்ல இல்ல சிறப்பான அருமையான ரன்னிங் குட் ஃபீல்டிங் டா பிரபா குட் ஃபீல்டிங் அருமையான ரன்னிங் பிரபா அசோகா நான் பால் பாக்ஸ் எடுத்துவாங்க செக் பண்ணுமா பால் அவர் அடிச்ச பால் ஏறுனா அது சாத்தியமே பால் செக் கோவிந்தனா பால் விக்கேனா பால பாருங்க கொஞ்சம் கோவிந்தனா அந்த பாலை செக் பண்ணு கோவிந்தனா பாசாதனா விக்கேனா பால செக் பண்ணு கொஞ்சம் பாலை செக் பண்ணு கோவிந்தனா உன்னதான் சொல்றேன் அவர் அடிக்க பால் கிழிஞ்சு கூட இருக்கலாம் நல்லா இருக்கா இல்ல டொப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்சுனா டொப்புன்னு அவர் நம்பரே இல்ல அது வேற அசோகனா அட்வொகேட் அடுத்தபடியாக நேரு நகரை சேர்ந்த கார்த்தி அவர் அடிக்கும் ஒவ்வொரு ரன்னுக்கும் 3 ரூபாய் ஏன்னா அவர் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாருங்க வேசார்படியில கிரிக்கெட்ல டெண்டுல்கரோட மாதிரி உருவமா இருந்தாருங்க அவரு டெல்லி எங்க இருக்கா டெல்லி நேற்று விமானோட பாகிஸ்தான் கப் எத்தனை போய் டெல்லி ஆரம்பிங்க சீர் ஆரம்பிங்க ஆமா பஸ் சிறப்பான ஷாட் பாரு இன்டர்நேஷனல் ஆச்சா பவுண்டரி ஓட பவர் பிளேல அது பின்னாடி அது ஓடினே இருக்கு பின்னாடி இருக்கிற பசங்க தான் எடுத்து போடணும் அந்த மாதிரி பால் குட் ஷாட் போன வரைக்கும் ஓடி இருக்கான் சவுர் இல்லைன்னா அருமையான பால் அந்த ஃபீல்டு கிட்ட அடிச்சு ரன்னே ஓட முடியாது பாருங்க பொசிஷன் பாருங்க ஐயோ அவர் கண்ணுல அப்படி நெருப்பு தெரிஞ்சு பாருங்க ஐயோ ஃபயர்மா பிரேமா ஐயோ கத்தாதீங்க கேஸ் சொல்லிட்டு இப்படி வெளியே போங்க பாண்டியனா அப்படி அருமையான ஃபீலிங் முதல் ஓவர் முடிஞ்சிச்சா முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 3 ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு ஒரு விக்கெட் எடுத்தாலும் பெரிய விக்கெட் லோகேஷ் அந்த அணியின் கேப்டனை சாய்த்துள்ளார் இளவரசன் அதற்கு ஊந்துகோல் பிரபா ஊந்துகோல் இல்லைங்க அவரு ஊதுபத்தி பிரபா 10 ரூபாய் ஊதுபத்தி ஆளை பாருங்க எப்படி இருக்கு 45 ரூபாய் ட்ரிப்ளெட் பட்டி ஜாக்கி ஜெட்டியோட பட்டிங்க அவர் அவ்வளவுதான் இருக்கு அவர் சைஸ் பிரபா கலிங்காபுரத்துல ஃபேமஸான பிளேயர் அவன் அம்பேத்கர் காலேஜ்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆடினான் தெரியுமா அவன் அதனாலதான் இப்ப அது மூடிட்டாங்க 15 வருஷமா ஓப்பனிங் ஆடுறாங்க அவன் டெண்டுல்கர் மாரி ஆடுவான் ஆட மாட்டான் எது பண்ணாலும் ஓப்பனிங்க விஜயனா பாஸ் எனக்கு உனக்கு இதேதான் வெளியே வா அதுதான் அவரோட ஸ்பெஷலிஸ்ட் ஃபுல் டாஸும் டிரைவ் ஆடுவாருமா அவரு ஃபுல் டாஸும் டிரைவ் ஆடுவாரு லென்த் பால ஆடுவாரு பால் போல்னாலும் ஆடுவார் கவர் டிரைவ் தான் அவரு ஸ்பெஷலிஸ்ட் பந்து
உங்கள் 1967 ஆண்டுகளிலிருந்து ஆடுகிறாரு எங்க அண்ணா சங்கர்ன கிரிக்கெட்ட. அப்போ கொச்சியில் ஆடி இன்னைக்கு பேட் வரைக்கும் வந்திருக்காரு. வாசல்ல பைக்கு கொஞ்சம் அருமை இப்படி பண்றீங்களேம்மா. மிஸ் ஃபீல்டிங் பெருமாள் மூஞ்ச பாருங்கப்பா. எப்பா எவ்வளவு ஆர்வமா காட்டுறான் பெருமாள். திருப்பதியில் இருக்கிற பெருமாளோட நல்லா இருக்காருப்பா. அப்பா வெஸ்லி பாரு, வெஸ்லி சீனி, சிங்கப்பூர் சென்ட் சீனி அவருங்க. யாருப்பா தேவாரா இருப்பாங்க. சிங்கப்பூர் சென்ட் சீனி. டிம் டேவிட் எப்படி அந்த டீமுக்கு இந்த டீமுக்கு இவருங்க. சிறப்பான ஷாட் பாது, சிறப்பான ஷாட். பாபி சுந்தர், விராட் சுந்தர். அருமையான போலிங், அருமையான பேட்டிங். வாழ்வா சாவா என்ற போட்டியில் வாழ்வு. யாருக்கு வாழ்வு? எனக்கு தான் முது வாழ்வு. உருளைக்கிழங்கு சாப்பிடாதடா. அருமையான என்ன ஒரு அடிப்பாது. ஆறுங்க அது. இந்த 6 டில்லியால மட்டும் தாங்க அடிக்க முடியும். இந்த கிரவுண்ட்ல வேற யாராலையும் அடிக்க இருப்பான். பால் பாய்ஸ் ஒரு முக்கிய அறிவிப்பு. மதிய லஞ்ச் எல்லாருக்குமே யாசிர் பாய் பிரியாணி நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு யாசிர் பாய் கடைய அனுபவம். இங்க வந்து டோக்கன் தருவோம். டோக்கன் டிபிஎல் சொன்னா பிரியாணி தருவோம். டிபிஎல் சொன்னா வேற எதுவும் சொன்னாலும் தர மாட்டாரு. டிபிஎல் சொல்லுங்க பிரியாணி வாங்கி வந்து நேருங்க. பிகேன்னு சொன்னா டிபிஎல் டிபிஎல். பிகே பாலேஜ் சொன்னா என்ன தருவாங்க? பிகே பாலேஜ் சொன்னா ஒரு எம்சி விஎஸ்ஓபி தருவாங்க. அதுக்கும் காசு கொடுக்கணும்ல. பட்டு இருக்கா பாலாஜி? ஏகே பவர். ஏகே விகே தானே அவர்? விராட் கோலி தானே? டில்லியை திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்த மாதிரி இருக்குது. டில்லி பாடி நிற்கிறாரு. அவர் இந்த டீமும் கிடையாது. டில்லி இந்த டீம் கிடையாது. எங்க டில்லி பாபு பாரு. டில்லி பாபு ஓவர்னப்பா. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14 விக்கெட் இழப்பிற்கு. ஒன்லி 1 விக்கெட். ஒரு முக்கிய அறிவிப்புப்பா. ஒரு முக்கிய அறிவிப்பு. டில்லி பாபு எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் வரணும். எங்க இருந்தாலும் வரணும். ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு சொல்ல வாங்க. அவர் நேம் வந்து சிவசங்கர். ஒரே ஃப்ரேம்ல 2 ஹிட்டர் உட்கார்ந்திருக்காங்கப்பா. யோகேஷ் டில்லியும் ஒரே ஃப்ரேம்ல இருக்காங்கப்பா. 2 பேரும் பாருங்கப்பா. உங்களுக்கு பாருங்களாங்க. 2 பேருமே ஆடுவாங்கப்பா. ரிவர்ஸ், ஸ்ட்ரைட், லெக், ஆஃப் எல்லா சைடும் ஆடுவாங்கப்பா 2 பேருமே. எங்க நல்ல நல்ல பாலுமா. சூப்பரா போடுவாருமா. திடீர்னு இருக்கிற ஆளுமா இவரு. அந்த ஏரியா எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க பெருமாள். திடீர்னு வந்தாங்களா? திடீர்னு வந்ததா? சொல்றேங்க அதுக்கான இது சொல்லுங்க கேப்ப சொல்லுங்க. அவங்க மாசமா இருக்கும்போது பெருமாள் அவங்க மாசமா இருக்கு ஹாஸ்பிட்டல் வழியா போனாங்க. திடீர்னு அவன் பிறந்துனா அதுக்குள்ள வண்டி விட்டாலும் அது திடீர் நகர் ஆயிடுச்சு. திடீர் நகர். அவங்க அங்க பக்கத்துல பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்று அது பாத்துக்கிறீங்களா? பெருமாள் ஸ்விம்மிங் பிளேயரா? அவர் பேட்மிண்டன் பிளேயர், ஸ்விம்மிங் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், அனைத்தும் பண்ணுவாருங்க. அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். 8 விஞ்சி இடிப்பாருங்க அவர். அப்ப பெருமாள் எல்லாத்துலயும் ஸ்பெஷலா? எல்லாத்துலயும் ஸ்பெஷலுங்க. அவர் பாருங்க 10 அவர் பாருங்க 2 கம்மியா சொல்ல கோச்சிக்கினாரு. 2 கம்மியா சொல்ல கோச்சினாரு. ஐயோ ஒரு வாய்க்கு ஒரு முட்டைங்க. அவர் வாயை மட்டும் தந்து பாருங்க. 8 முட்டை இப்பே தெரியும். திடீர் நகர் பெருமாள்னா தெரியாத ஆளே கிடையாதுங்க. அவரு அந்த இடத்துல 8 இடம் வாங்கி போட்டுக்கிறாரு. ஏன்னா மூத்த குடிமகன் அந்த இடத்துல. என்னப்பா ஆச்சு அங்க?
இப்ப செக்கிங் அப்பில யாரும் கிரவுண்டுல பாசண்ணா என்னன்னா கிரவுண்டுல போகாதீங்கண்ணா, டைம் ஆகுதுண்ணா. டிசிப்ளினா இல்லைண்ணா இந்த டீம் கிட்ட. என்ன 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 பிரச்சனை என்னாச்சா? போன மேட்ச் போட்டா இல்லையா? போன மேட்ச் போட்டாரா? கொஞ்சம் டீசெண்டா போட சொல்லுங்க. அம்பர் சொன்னா அது த்ரோ தான். அம்பேர் டிசிஷன் தான். ஓகேங்களா? அவர் சொன்னானா அடுத்த பால பிரபா தான். அம்பர் சொன்னாருன்னா பாலை கீழே வச்சுட்டு போயின்னு இருக்கணும் போலர். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டா சரியான பால் சொன்னா பேட்ஸ்மேன் வாய முடி வந்து ஆடிடலாம். திடீர் நகர் பெருமாளே இதை மாற்ற முடியாது. ஆமா, அவர் அந்த ஏரியா மட்டும் தான் மாற்ற முடியாது, இங்க எதுவுமே ஆகாது. திடீர் நகர் மட்டும் தான் அவரோட வாஸ்தவம். திடீர் நகரை ஒரு கண்ட்ரோல்ல வச்சு வேதநாயகனா பயன்ற மாதிரி பெருமாள்னா பயமா? அங்க போற எல்லா ட்ரெயினும் அவர்கிட்ட டோக்கன் காசு கொடுத்து தான் ட்ரெயினை தாண்ட தண்டவாளத்தை அந்த மாதிரி கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் கையில் தான் இருக்கு. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறாங்களா அங்க போய்? ராணி வாலி அக்னே காடி அது அவர் வாய்ஸ் தான். நல்லா உத்து பண்ணா கேளுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ஆகுதுப்பா. வேணா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. என்ன ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. கேப்டன் மட்டும் பேச. கரண் நீ போ, கேப்டன் பேசுவார். அம்பர் த்ரோ சொன்னா த்ரோ. அம்பர் த்ரோ சொல்லுங்க. அம்பர் இங்க பாருங்க, ஒரே பிரச்சனை போகுது. இந்த விக்கேனா சந்தோஷ் நீங்க தனியா டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. அம்பர் நீ என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் அம்பரை விட்டு வெளியே வாங்க. அம்பரை வாங்க, இப்படி வாங்க. பிச்சில நடக்காதீங்க. முதல்ல அம்பரை மிரட்டாதீங்க. பிச்சில நடக்காதீங்க. இப்படி வாங்க. சாமண்ணா நீங்க சொல்லுங்க. அம்பேர் சாமண்ணா உட்காருங்க. சாமண்ணா உட்காருங்க. மீண்டும் டில்லி பாபு. அது பாபுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்கு அவர் என்ட்ரி தர? டில்லி பாபு அம்பர் பேசுவாங்க. நீங்க தயவு செய்து வாங்க. நீங்க அடுத்தவங்க வெயிட் பண்ணி தரும்போது நீங்க வந்து நின்று பேசுங்க. அம்பர் த்ரோனா த்ரோ. அம்பர் த்ரோனா த்ரோ. யாருமே நிக்காதீங்க. அப்படி வாங்க. யாருமே நிக்காதீங்க. யாருமே கும்பலா நிக்காதீங்க. வாங்க. ஏம்பா காதுல ஊதா இல்லையா உங்களுக்கு? கேப்டன் மட்டும் பேசுங்க. சங்கர்ண்ணா நீங்க மட்டும் பேசுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து குபேந்திரன் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வசந்தனா போற வயல தம்பி கொஞ்சம் கவனிச்சுட்டு போனேன். அம்பர் த்ரோவா இல்லையா? இவ்வளவு நேரம் ஏன் பேசுறீங்க? அம்பர் விக்கியண்ணா. லெக் அம்பர் விக்கியண்ணா. பிரேமண்ணா கூட்டெல்லாம் நிக்க கூடாது. பிரேமண்ணா வாமம்மா புகழ்பெற்ற சரவணன் மச்சான் கோக்கல். அம்பர் டிசிஷன் ஃபைனல். அம்பர் யாருப்பா? அம்பர் எல்லாரும் போங்க. தேவையில்லாத பேச்சு வேணாம். லைவ் போடுங்க. போடு. மாத்திடுங்க. ஓகே, போல சேஞ்ச். அம்பேர் சந்தோஷ் சொல்லியாச்சா? வாங்க. டிசிஷன் சந்தோஷ் சொல்லிட்டீங்களா? வாங்க. விக்கேனா வாங்க. போல சேஞ்ச் பண்ணுங்க. அம்பேர் டிசிஷன் போலரை சேஞ்ச் பண்ணுங்க. அம்பேர் டிசிஷன் ஃபைனல். FINAL ஃபைனல். அம்பேர் நீங்க டிசிஷன் சொல்லுங்க. எல்லாருமே உட்காருப்பா. டில்லி நீ போட்டு அவங்களுக்கு தெரியும். SRH அணி ஃபீல்டிங் பண்ணுங்க. டைம் இல்லப்பா. இன்னைக்குள்ள மேட்ச் வசந்தகுமார். பேட் லைட் பா. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போட்டோ ஷூட்ல நிக்கிறாரு பாருங்க. வசந்தகுமார். SRH அணி வசந்தகுமார். பெருமாள் டீம் வாங்கலாம். இங்க வாங்க. அம்பேர்னா சொன்னாரு கேளுங்க. வாங்க. நான் முடிஞ்சிச்சு. அவ்வளவு வாங்க. சங்கரன ஃபீல்டிங் நிப்பாட்டுங்க. அத செக்கிங் சொல்லி ஆரம்பிங்க. விடுங்க. அடுத்தடுத்து அவங்க பிடிப்பாங்க. பிடிச்சுக்குங்க. வாங்க. சங்கரன் தான் பியூர் சொல்லி ஆரம்பிக்கும் போது சொல்லி டைம் இல்லைண்ணா.
என்னப்பா சந்தோஷம் போன போல என்னதான்பா நீங்க எல்லாருக்கும் இருக்கு டீம்ல நீங்க எல்லாரும் அவங்க பேட்டிங் பண்ணும்போது டெட் பால் போன பால் டெட் பால் ஓகேங்களா செக்கிங் டெட் பால் அவரை நிப்பாட்டியாச்சு ஓகேங்களா நியூ பாலர் நியூ ஓவர் முதல் பந்து ஆகாஷ் அதிரடி ஆகாஷ் வாங்க உங்களுக்கு குழு நிர்வாகம் இருக்கிறது சொல்லுடா என் பேர் சொல்லுடா என்ன வேணும் லோகேஷ் கேளுங்க த்ரோ வச்சா போலர் இல்ல இந்த மேட்ச் ஃபுல்லா போடக்கூடாது ஆமா நோ பால்ல டெட் பால் அந்த பால் டெட் பால் த்ரோ வச்சா போலிங் போடக்கூடாது த்ரோ அடிச்சா அந்த பால் கணக்கு இல்ல அந்த பால் கணக்கே இல்ல அந்த பால் டெட் பால் தான் கணக்கு டெட் பால் அந்த பால் டெட் பால் என்று அறிவிக்கப்படும் பிச்சைக்கார பேமா பிச்சைக்காரன் படத்தில் விஜய் ஆண்டனிக்கு பதிலாக என்று அன்புடன் அழைக்கிறோம் பிச்சைக்கார பேமா சரவணன் மச்சான் கோகுல் வருக 14 2 ஓவர் முடிவுக்கு 14 மூன்றாவது ஒரு முதல் பந்தை வீச புருஷோத் வந்துள்ளார் வினோத் மேட்ச் முடிச்சிட்டு அப்படியே வராரு வினோத் அந்த ஃபார்மல்ஸோட வராரு வினோத் அவர் வந்து அவர்களை வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் டெண்டுல்கர் காலத்துல இருந்து விளையாடுறாருப்பா அவர் டெண்டுல்கர் காலத்துல ஆமாங்க டெண்டுல்கர் அவரு ஒரே கிளாஸ் பட்டுப்பா மும்பைல ஒன்னா படிச்சாங்க டெண்டுல்கர் வினோத் ஒரே கிளாஸ் நான் பால் போடுறேன் ஆரம்பிங்க உங்க மேட்ச் ஓரவங்க இப்படி வாங்க சாமண்ணா டீம் கிட்ட சொல்ல மாட்டியா வாங்க சாமண்ணா நோ சிறப்பான பாலுமாம்மா யாருமா சோயல் தண்ணீர் மாரி போடுறாருமா பாகிஸ்தான் சோயல் தண்ணீர் பா ஜெய்யு அருமையான பந்து ஜெய்யு மச்சான் தக்காளி இது தக்காளி சாதம் இது தக்காளி சட்னி இது தக்காளி வரட்டி இது புரட்டி எப்படி இருக்கு பாருங்க அங்க பாருங்கப்பா கடாய பாருப்பா ஒரு கடாயா சூப்பர் பால்மா அருமையான பந்துங்க இது தக்காளி ஜூஸ் டொமேட்டோ கெச்சப் சூப்பர் அருமையான பந்துங்க இது தக்காளி சாஸ் அருமையான பந்துங்க வார்னிங் இது வார்னிங் நெக்ஸ்ட் அவுட் டீமுக்கே ஒரு வார்னிங் தான் அருமையான ஸ்பெல்லிங் வீரர்களுக்கு ஒரு அறிவிப்பு அடுத்த போட்டியிலிருந்து போலிங் போறவங்களை மட்டும் போட விடுங்க செக்கிங் இருந்தா தயவு செய்து கொடுக்காதீங்க பிரச்சனை தான் ஆகுது நல்ல அருமையான பந்துங்க பந்து மச்சான் தக்காளி அப்ப வெங்காயம் யாருப்பா வெங்காயம் வரும் தக்காளிக்கு ஒரு பெரும் ஸ்பெஷலிஸ்ட் உண்டு 6 நாள் 6 வீட்டுல சாப்பிடுவான் சாப்பிட்டு அவன் தப்பிய பாருங்க 7வது நாள் அம்மா வீட்டுல அம்மா உணவு அருமையான பந்துங்க ஆபத்தில் உதவும் அண்ணா அம்மா 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18 ஒரு விக்கெட் இழப்பு அருமையான ஓவருங்க எக்ஸ்ட்ராஸ்ல மட்டும் ஒரு ரன் கொடுத்திருக்காரு புருஷோத் அவர் திடீர்னு பெருமாள் கண்ட்ரோல்ல இருக்கிறாருங்க அவர் போலர் எல்லா போலரும் பெருமாள் கண்ட்ரோல் 15 பெருமாளால முடியாது ஒண்ணும் இல்லைங்க பாருங்க பேட்டிங் பண்ணாரு ஃபீல்டிங் பண்ணாரு இப்ப வந்து கோச் ஆயிட்டாருங்க பெருமாள் மென்டார் பெருமாள் பெருமாள் ரயில்வே கேட்டு பெருமாள்
திடீர்னு நகர பெருமாள் நகர்னு மாத்தலாம்ல நீங்க? அதுக்கு தான் நாங்க பேசியிருக்கோம் ஸ்டாலின் கிட்ட. நாங்க அதுக்கான கோரிக்கை வச்சிருக்கோம். அதை திடீர் நகர் இடத்துல பெருமாள் நகர் மாத்தலான்ட்டு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அவர் மனுக்கு அவர் கையெழுத்து போட வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. இந்த வினோதனை பத்தி சொல்லணும்னா சச்சின் டெண்டுல்கர் அவரை மகாராஷ்டிரால ஒன்னாங்கப்பா. கரண் போன் பண்ணுவாரு. இப்ப பாருங்களா, எனக்கு தான் பண்ணுவாரு. ஆட்டோ கரண் போன் பண்ணி மத்து வாயா கடாய் வாயான்னு. அருமை. அடுத்ததாக நீங்க நினைக்காதீங்க ஜிடி ஸ்லோவா இருந்து அடுத்த அந்த டீம்ல பிளேயர் ஒருத்தர் ஒழிச்சு வச்சிருக்காங்க. பல்லாவரம் பாண்டி அவர் இருக்காரு அந்த அணியில. பாண்டியனா ஒரு மிகவும் அசத்தலான ஒரு பிளேயருங்க அவரு. கொஞ்சம் வைடுங்க. இப்படி வாங்க. லக்னோ வாங்க. நல்ல பால் ஆடுங்க. நல்ல பால் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் கண்ணா பின்னாடி அடிப்பாரு. நல்ல ஃபீல்டிங் காது மேலே அடிப்பாரு அந்த பால்ல போட்டீங்கன்னா அந்த சைடுல. வெஸ்லி குட் ஃபீல்டிங் டா. வெஸ்லி குட் ஃபீல்டிங் டா. சூப்பர் பால் ரா கரண். லென்த் பால் ரா. ஆரம்பிங்க. போடுங்க. அடுத்த பால் போடுங்க. டைம் ஆகுது பாருங்க. அருமையான செட்டிங் பண்றாங்க. அருமையான செட்டிங்கா இருக்கு. அவங்களோட செட்டிங் என்ன பாருங்க. அங்க பாருங்க. ஒரு பால் ஒரு ரன்னு. சிங்கிள் ஒரு ரன் மட்டுமே. மதன் ஸ்டார்க் உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன் வந்திருக்காரு. உங்க பிக்கெஸ்ட் ஃபேன். அவுட்ல இல்லங்க. அவுட் இல்ல. அவர் ஸ்டெம்ப்லயே அடிக்கல அவரு. ஓகேங்களா? அம்பையர் கேளுங்க. ஒரு ரன் அவுட் எல்லாம் கொடுக்கலங்க. வாங்க பேட்ஸ்மேன் வெளியே வாங்க. ஒரு ரன் தான்பா இது. ஒரு ரன்னுங்க. மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு பிரேம். மாஸ்டர் மைண்ட். ஏன்னா பாண்டியன் இருக்கா வருது. அடுத்து என்ன பண்ணனு அவருக்கு தெரியும். கேட்ச் வந்தா கூட விட்டுருவாப்ல. அருமையான பண்ணுங்க. அருமை. என்னம்மா பண்றீங்க? இப்படி பண்றீங்களேமா? அடுத்த ஓவர் பவர் பிளேன்றதுனால என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்கப்பா. அவங்க யோசிக்கிறாங்க. அதை திட்டம் நிறைவேறமா மட்டும் பார்க்கலாம். நல்ல அருமையான ஃபீல்டிங். டமுக்கு டம்மா ஒத்தாடி டான்ஸ்மா. அது எத்து குடுமா. விஜய் இத பத்தி வரல. விஜய் பெருமாள் நகர் எப்ப விஜய் வருது? கோரிக்கை என்ன ஆயிடுச்சு? பால் எடுத்து போடுங்க. பாருங்க. ஓடு ராஜா ஓடு. ஓடினே இருங்க. ஓடுங்க. அதெல்லாம் தப்பு பாசண்ணா. எல்லாரும் விளையாடணும்னா. அருமையான மைண்ட் செட்டுங்க. அதுக்கு என்னன்னா பண்ண முடியும்? அருமையான பந்துங்க. கிரேட் ஓவர்மா. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. ஒரு விக்கெட் இழப்பு. அடுத்ததாக அந்த அணியின் நம்பிக்கை நாயகன் இளவரசன் இப்பதான் சாப்பிட்டு வந்தாரு. அவர் தெம்பாக இப்பதான் சாப்பிட்டு வந்தாரு. வீட்டுல போயிட்டு கறி நாஷ்டாவோட சாப்பாடு சாப்பிட்டு போட்டி சாப்பிட்டாரா? போட்டி கொஞ்சம் கூட திறப்பு கொஞ்சம் ரெண்டுத்தையும் சாப்பிட்டாரு. அவரு திறப்பாடு பரட்டி வச்சுட்டு வந்துக்கிறாரு. விஜய் 18 பந்தில் 36 ரன். இந்த ஓவர் பவர் பிளே. மாடு நாக்கு வாலு தொரப்பு தொட்டி எல்லாத்தையும் இடிச்சுட்டு வந்துக்கிறாரு. அனைத்தும் உண்டு. ஏபிடி அம்பரீஷ் எங்க மும்பை அணியின் அம்பரீஷ்
ஆர்குமெண்ட் அம்பரீஷ் அந்தனி நபர் செட்டிங்கா உட்காந்துக்கிறாரு. செட்டிங்கா முதுகு வலிக்குதா உங்களுக்கு? முதுகு நம்ம கிட்ட ஒரு கிளினிக் இருக்கு, அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அக்கு பஞ்சர் மணிமாறன் கிளினிக் உங்களுக்கு, அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாதி காசு தான், என் பேர் சொன்னா பாதி காசு. பவர் பிளே பார் 2 பேர் தான் வெளியே இருக்கணும். 2 பேர் தான் வெளியே இருக்கணும். 2 பேர் வெளியே இருக்கணும். ரீச் உள்ள இருக்கணும். ரீச் உள்ள இருக்கணும்பா. அடிமா அது. ஓடு ராஜா ஓடு, ஓடினே இருங்க. நல்ல நல்ல அடிமா அது. அங்க பாருங்க அந்த ஆர்ஆர் பிளேயர் யாருங்க? அந்த சைக்கிள் வச்சிருக்காரு ஒருத்தர். ஓடு ஓடுனா எங்கமா ஓடுறது? இதுக்கு மேல ஓடுனா எங்க ஓடணும் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. ஓடு ராஜா ராஜா ஓடு ராஜா ஓடு, விடாத, இறக்கி விடு. நல்ல பாலுமா இது. அருமைங்க அருமைங்க அருமைங்க. நல்ல பால். அடுத்ததாக சிங்கக்குட்டி அதிரடி. சிங்கக்குட்டி ஒரு சரவடி. அதிரடியான பிளேயர்ப்பா. ஜிடில ஒரே பிளேயர்னா இவரு தான் அதிரடியான பிளேயர்ப்பா. அப்படி சொல்லாதீங்க. அந்த அணியின் கேப்டன் லோகேஷ் அவர் அவுட் ஆயிட்டாருப்பா. இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்கிறவங்கள பத்தி அவர் அவுட் ஆனா திரும்ப வந்து ஆடுவார். அவரு திரும்ப வருவார். அவரு 3வது இடத்துல வருவாரு. அங்க கிட்ட பேசுவாரு, திரும்ப போயிடுவாரு. அது சின்ன வயசுலடா. ஒரு ஆளுக்கு பதில் ஆடுறன்றது நீங்க அந்த சீனே இல்ல. லெப்ட்ல ஆடுறன்ற சீனே இல்ல. இங்கெல்லாம் அவுட் ஆனா போயின்னு இருக்கணும். நல்ல அருமையான பந்துங்க. லெக் பாய்ல இல்லம்மா, இங்க லெக் பாயே இல்ல. சாப்பிட்ட சாப்பாடுக்கான வேலையை கரெக்டா செய்யறாரு. நான் வாழைப்பழமா கொஞ்சம் ஊத்தணும். பந்து அகல சைட்ல அரையணுமா அந்த பால? அரைஞ்சனா அண்ணா நகர் வரைக்கும் போகும். இந்த அண்ணா நகர் போகும், அப்படியே சுத்தி மாதம் கிட்ட. நல்ல அருமையான பந்துங்க. சூப்பர் டெலிவரிமா. நல்லா போடுறாருமா பவர் பிளேவை. போடுங்க. தேங்காய் டைம் வேஸ்ட் பண்றீங்க, போடுங்க. செலிப்ரேஷன் பாருங்க, அங்க பாருங்க, அந்த சேஸ் பாருங்க. அப்படியே தீனா மாமா சிறப்பான பிளேயர்மா. இது ரொம்ப பிடிக்குமா எனக்கு. வெற்றி கழக சார்பால் நடத்தப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி 1ஆம் ஆண்டு. சூப்பரா இருக்குமா தீனா, ரொம்ப பிடிக்குமா ஆடுறது. அதனை வழிநடத்தும் வடசென்னை தலைவர் சிவா அவர்களுக்கும் லாபால் கடைசி ஒரு பந்து. அதிரடி மன்னன் தீனா. அதிரடி மன்னன் தீனா இறங்கி இருக்காருங்க. சென்சிபிளா ஆடுவான் பாயவன். கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல செயலாளர் அவர். குட் ஃபீல் செட் பிரேம்னா. அருமைங்க அருமைங்க. அவர் எப்படி போலர் பாருங்க. நீங்க கலக்கறனா 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. இளவரசன் 3 விக்கெட் இழப்பிற்கு. இளவரசன் ரெஷத்து போடுறீங்க. நல்லா 12 பால்ல 32 ஓவருக்கு 16 அடிக்கணுங்க. ஓவருக்கு 16 ரன். எல்லாமே பெருமாளோட கோச்சிங் பாய்தல். எல்லாமே அதுதான். பெருமாள் நம்பா இதுக்கு காரணம். அந்த டீம்ல ஒரு 24 12 பால்ல 32 ஓவருக்கு 16 அடிக்கணுங்க. 16 ரன் அடிக்கணும். அந்த டீம்ல ஒரு சிறந்த பிளேயர் இறக்கே விட மாட்டாங்கப்பா. இறக்குனா பாருப்பா கடாயில போட்டு. மா 33 அடிக்கணும். 12 balls 33 runs the win the match in GT. இப்பதான் வாய்ப்பு இருக்குமா ஜிடிக்கு. சைக்கிள பாண்டியன் இருக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்குமா. 1 man show காட்டுவாருமா. 1 man showமா அவரு. நீங்க பாருங்க, இந்த ஆட்டம் சிறப்பான ஆட்டமா இருக்கும். விறுவிறுப்பான ஆட்டம் இது. 1 man show காட்டுமா. 1 man show காட்டுமா பாண்டியன். எல்லாருக்குமே தெரியுமா அது என்ன மாதிரி பிளேயர்னு.
பந்துங்க, அருமையான பந்து. இப்ப கூட 11 பால் ஸ்ட்ரைக் ஆனார்னா வின்னே ஆயிடுவோமா ஜிடி. அடுத்து இறங்க டில்லி உள்ளார். அங்க பாருங்க பேட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இருக்கிறார். அருமையான பந்து, அருமையான பந்துங்க. பந்து அம்பாங்க சைடு ஒரு சைடு லீகல் டெலிவரி, லீகல் டெலிவரி நில்லுங்க. அருமைங்க, 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 அருமையான பந்துங்க, அருமையான பந்துங்க. 3 பால்ல டாட் போட்டு வரமா பெரிய விஷயம். வந்து ஆர்ஆர் இல்லங்க, அது டீம் வந்து பெருமாள் டீம். ஷாட்டுமா, நல்ல ஷாட்டுமா, நல்ல ஷாட்டுமா, சிறப்பான ஷாட்டுமா. அது ஒரு ரன் மட்டுமே. சூப்பரா போடுறாருப்பா இந்த போலர். அவுட் 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 அவுட். என்னப்பா நடக்குதுங்க? இந்த விக்கெட் பாண்டியனுக்கு நம்பா சேர்றான். பாண்டியன் அவன் பண்ணாங்க, அதே பாண்டியனவே ரிவெஞ்ச். பால் கவுண்ட், பால் கவுண்ட். இது ஒரு பால் கவுண்ட். இது ரிவெஞ்ச் பா, இது ரிவெஞ்ச் பா. இது ஒரு பால் கவுண்ட். 2 பாண்டியனுக்கும் ரிவெஞ்ச் பா. இது அந்த பாண்டியை நீங்க அப்படி அவுட் பண்ணீங்க, இந்த பாண்டி நாங்க இப்படி அவுட் பண்ண சொல்லி பண்ணிருக்காங்க பாருங்க. அதுதான் பா கதையே. அதுதான் அவர் கேப் ரேட் பேசுறதுக்குள்ள அவர் அவுட் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அம்பரீஷ் ஆர்குமெண்ட். அம்பரீஷ் தங்களை அன்புடன் அவர் இருக்கிறது டீம் கமிட்டி. அருமையான பாருங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை நம்ம 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை கேட்கலாம் 25. ஒரு ரன் மட்டுமே. சொல்லுமா பெருமாள் டீம். இது வந்து ஆர்ஆர் டீம் கிடையாது. 10 ரன் கொடுத்தா. ஆமாம்மா பயிர் எடுத்துட்டாங்க ஓவர. ஒத்துக்கிறேன் மாமா, நான் ஒத்துப்பேன் மாமா. அவர் வாங்காத அடியாங்க, அவர் வாங்காத அடியா அடிக்க போறாங்க. 10ல அவருக்கு எந்த மூலைக்கு சொல்லுங்க. பெருமாள் நகர் எப்ப வருது அதை சொல்லுங்க. பெருமாள் நகர் வந்து நாங்க ஸ்டாலின் முதல் 25 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. SRH bowling போட போறாங்க. SRH bowling. RCB டீம் பெங்களூர் பேட்டிங் ரெடி ஆகுங்க. 6 பாலுக்கு 32 ரன். 32 ரன் அடிக்கணும். 6 பால்ல 32 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் எல்லா பால 6 அடிச்சா வின் பண்ணலாம். 32. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. 1962 இருந்து ஆடினுக்கிறாரு அவர் வினோத்தனா. அப்பத்துல அவர் ஆடினு இருக்காருங்க. அப்ப அருமையா தாங்க போடுவாரு. அவர் அருமையான ஷாட்டுங்க. நீங்க எந்த வருஷத்துல வேணாலும் ஆடுங்க. நான் இந்த வருஷம் அரசியல் அடிக்கிறாரு. அருமையான ஃபீல்டிங் கரண், அருமையான ஃபீல்டிங். ஆர்சிபில இருந்து விராட் கோலியும் டூப்ளசிஸும் இறங்குங்க நெக்ஸ்ட் மேட்ச். அருமையான ஷாட்டுங்க. G2 ஒரு ரன். அம்பையர் இது எத்தனை ரன்? அம்பையர் இது எத்தனை ரன்? டூ ரன் தான். பெங்களூர் பேட்ஸ்மேன் ரெடி ஆகுங்க. பெங்களூர் பேட்ஸ்மேன் மோயின் அலி வந்துட்டாரு. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. ஆட்டத்தை களத்துல காட்டுங்க, இங்க காட்டாதீங்க ஆகாஷ். அருமைங்க, அருமையான பந்துங்க, அருமையான பந்து, அருமையான கீப்பிங். அந்த பால் எடுத்தது யாருன்னு தெரியல, காத்து மாதிரி வந்துட்டு போச்சு. அருமையான ஷாட்டுங்க. அந்த பால் கடைசி பால் அந்த பிரேம் பாருங்க, அவர் எஃபெக்ட் பாருங்க எப்படி வர்றாரு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. RR win the match. அந்த அன்னைக்கு இன்ஜுரி யாருக்கு ஆயிடுச்சு? அந்த பால் பட்டு வலிச்சுதான். அருமையான ஷாட்டுங்க. RRக்கு நிர்வாக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக RCB அணி பேட்டிங்.
எஸ்ஆர்எஸ் டீம் சீக்கிரம் வாங்க, ஃபீல்டிங் வாங்க, ஃபீல்டிங் வாங்க எஸ்ஆர்எஸ் டீம். விக்கேனா தலைமை பொறுப்புல கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து நடத்துங்க. விக்கேனா சீக்கிரம் வாங்க. ஜெயிப்பா இந்த டீம்ல இருக்கிற கண்டிப்பா ஜெயிப்பான் அவங்க, கவலையே வேணாம். ஜெல்சா இந்த டீமுக்காக எப்படி உழைக்கிறாங்க, இந்த போட்டி நடத்தணும்னு சொல்லிட்டு ஜெல்சா உழைக்கிற உழைப்புக்காக தொப்பே குறைஞ்சிரும் பழகுது. அப்படி உழைக்கிறாங்க பாருங்க. பால் பாக்ஸா பாருங்க, டப்பாவோட தூக்கினாரு. அது கொஞ்சம் மறைச்சு வைங்க. அட்டி நிறைய பேர் இருக்குது, கையை விட்டா போயின்னா கொஞ்சம் பாக்ஸ்ல இருந்து பால்